திமுக காரங்களுக்கு எந்த துணிச்சலும் கிடையாது. ஏன் செந்தில் பாலாஜி நேர்மையான ஆளா இருந்தா வந்து சரண்டர் ஆக வேண்டியதானே? ஏவா வேலு ரோடு போடாமையே போட்டதா கணக்கு காட்டி திருடி இருக்காங்க. இப்போ நெஞ்சுவலின்னு சிங்கப்பூர் போய் படுத்துட்டாரு. அதாவது முன்னாள் அமைச்சர்கள், திமுக அமைச்சர்கள், லஞ்ச ஊழல் வழக்கிலே சிக்கி கொண்டிருக்கிற ஊழல் பெருச்சாளிகள் அவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு நேர்மையா நீதிமன்றத்துல வந்து சந்திச்சு அந்த வழக்கு இல்ல நாங்க நிரபராதின்னு நிரூபிக்கிறத விட்டுட்டு ஜோசபதி அரசாங்கத்துடைய நடவடிக்கைக்கு பயந்துட்டு எனக்கு தெரிஞ்சு மு க ஸ்டாலின் அவர்கள் இப்ப லண்டன் போனதே கூட இதுக்காக தான் போயிருப்பார் போது. இப்ப என்ன திடீர்னு ஐரோப்பா கேட்டா பேரனுக்கு பட்டமளிப்பு விடாக்கிறார் பாருங்க. அவர் பேரனெல்லாம் லண்டன்ல படிக்கலாம். டாஸ்மாக் கடையை அனுமதிப்பவர்கள் இந்த திராவிட இயக்கங்களோட கொள்கை பாருங்க, கள்ளு கடைக்கு மட்டும் தடை வச்சிருக்காங்க. ஏன்னா கள்ளுக்கடை என்பது அது விவசாயிகளுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். ஆனா இது மாதிரி ஒரு கொள்கை குழப்பம் இந்த மதுவிலக்கு விஷயத்திலே தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. இப்ப ஜோசபதி அவர்களுக்கு எந்த கொள்கை குழப்பமும் தேவையில்லை. டாஸ்மாக் கடைகள் மூலமாக சாராய ஆலை அதிபர்கள் தான் அதிகமான அளவுல பலன் அடைகிறாங்க. இந்த சாராய ஆலையை நடத்தி இருக்கிறவங்க யாரு? திமுக மற்றும் அதிமுக சார்ந்தவர்கள். ஒரு 9 சாராய ஆலையில இருந்து தான் எல்லாரும் மது வாங்குறாங்க. தாவேக்காரன் எங்கேயும் சாராய ஆலை நடத்தல, புரியுதுங்களா? இன்னும் சொல்ல போனால் தாவேக்காவும் இந்த போதை பழக்கத்தினால நிறைய பாதிக்கப்பட்டு பிரச்சனை எல்லாம் ஆயிருக்கு. அதுல இருந்து வர வருமானம் அரசுக்கு வருவாய் அப்படிங்கிற ஒரு வகையில பார்த்தாலும் இன்னொரு வகையில பார்த்தா முழுக்க முழுக்க தனியார் ஆலைகளுக்கு தான். குறிப்பா அதிமுக திமுகவினர் தான் இந்த சாராய ஆலை மூலமாக மிகப்பெரிய அளவில் பலன் அடைகிறார்கள். தாவேக்கா எந்த பலனும் அடைவதில்லை.